தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அர்ஜுனா எம்பியை கைது செய்ய உத்தரவு. கள்ளத்தனமாக சென்ற பவானந்த ராஜா எம்பி பிரதேச செயலகத்தில் குழப்பம். பிரதேச சபை பெண் உறுப்பினர்களை தாக்கும் பாணியில் சென்ற அர்ஜுனா வேடிக்கை பார்த்த காவல்துறை. தையிட்டி சட்டவிரோத விகாரை விவகாரம் சர்வதேச தூதுவர் ஆலயங்களிடம் முறைப்பாடு. அதிகாலையில் இடம்பெற்ற கோர விபத்து பரிதாபமாக உயிரிழந்த 22 வயது இளைஞன். கனடாவில் விற்பனை செய்யப்பட்ட இந்த வகை உணவு குறித்து எச்சரிக்கை. கனடாவில் கருகிய நிலையில் வாகனங்களிலிருந்து 2 சடலங்கள் மீட்பு. கனடாவில் இம்முறை வெள்ளை கிறிஸ்துமஸ் சாத்தியம். தொடர்பான விரிவான செய்திகள். யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவை கைது செய்ய பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. காவல்துறையினரின் கடமைகளுக்கு இடையூறு விளைவித்ததாக கூறப்படும் வழக்கு விசாரணையின் போது நீதிமன்றத்தில் முன்னிலையாக தவறியதால் குறித்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கோட்டை நீதவான் நீதிமன்றில் இன்று வழக்கு இடம்பெற்ற நிலையில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கு கொழும்பு கோட்டை நீதவான் இசுரு நெத்திகுமார முன்னிலையில் விசாரணைக்காக அளிக்கப்பட்டது. எனினும் வழக்கு விசாரணையின் போது நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா நீதிமன்றத்தில் முன்னிலையாக இருக்கவில்லை. இதனையடுத்து நீதவான் இந்த பிடியாணை உத்தரவை பிறப்பித்துள்ளார். தையிட்டி சட்டவிரோத விகாரைக்கு எதிராக அமைதி வழியில் ஜனநாயக ரீதியில் போராடிய எம்மை அரசு அறிவுறுத்தலின் பேரில் காவல்துறையினர் கடுமையாக சித்திரவதை செய்துள்ளனர் என வலிகாமம் கிழக்கு பிரதேச சபை தவிசாளர் தியாகராஜா நிரோஜ் தெரிவித்துள்ளார். சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய காவல்துறையினரின் குறித்த மிலேச்சத்தனமான பாரதூரமான மனித உரிமை மீறல்கள் தொடர்பில் நீதியான அணுகுமுறைகளுக்காக அழுத்தத்தினை பிரயோகிக்குமாறு வெளிநாட்டு தூதுவர் ஆலயங்கள் மற்றும் சர்வதேச மனித உரிமைகள் ரீதியிலான பொறுமுறைகளுக்கும் அரசுக்கு உதவி அளிக்கும் நிறுவனங்களுக்கும் கோரிக்கை விடுத்துள்ளார். இலங்கையில் தமக்கு எதிராக இடம்பெற்ற சித்திரவதைகள் தாம் பௌத்த ஆக்கிரமிப்பினை எதிர்த்த வேளையில் இடம்பெற்ற தாக்குதல்கள் என்பதால் இலங்கை அரசு கட்டமைப்பினுள்ளாக ஒருபோதும் நீதி கிட்டாது என்பதை நாம் உணர்கின்றோம். அரச கொள்கையும் சட்டங்களும் சட்ட நடைமுறையாக்கம் பௌத்த சிங்கள பேரினவாத ஆக்கிரமிப்பிற்கு வலி சேர்ப்பவையாகவே பேணப்படுகின்றன. யாரும் எதிராக அமையக்கூடாது என்பதில் ஒழுங்கமைக்கப்பட்ட கட்டமைப்பே இலங்கையில் நடைமுறையில் உள்ளது. போராட்டத்தில் நீதிமன்றின் உத்தரவுகளை மதித்தே நாம் போராடினோம். அவ்வாறாக போராடிய போது மீது காவல்துறையினர் பிரயோகித்த சித்திரவதையினையும் மனிதகுல நாகரிகத்திற்கு ஏற்புடையதல்லாத நடவடிக்கைகள் தொடர்பாகவும் இலங்கையில் உள்ள பிரதான நாடுகளின் வெளிநாட்டு தூதுவர் ஆலயங்கள், ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் தொடர்பான நிறுவனங்கள், சித்திரவதைக்கு எதிரான சர்வதேச தாபனங்கள், இலங்கைக்கு உதவி வழங்கும் நாடுகள், உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் உள்ள மனித உரிமைகள் நிறுவனங்கள் மற்றும் ஏனைய தாபனங்களுக்கும் இவ்விடயம் பற்றி போதிய ஆதாரங்களுடன் முறையிட்டுள்ளோம் என தெரிவித்துள்ளார். சண்டிலிப்பாய் பிரதேச அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தின் பின்னர் வெளியேறிய நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவிற்கும் பிரதேச சபை பெண் உறுப்பினர்களுக்கும் இடையே கடும் வாக்குவாதம் இடம்பெற்றுள்ளது. குறித்த இடத்தில் கூடியிருந்த உறுப்பினர்கள் அர்ஜுனாவை நோக்கி எழுப்பிய கேள்விகளால் குறித்த வாக்குவாதம் வலுத்துள்ளது. இதன்போது அங்கு கூடியிருந்த பெண் உறுப்பினர்கள் அர்ஜுனாவை நோக்கி, நாடாளுமன்ற உறுப்பினர் என்றால் முதலில் மரியாதையுடன் கதைக்க கற்றுக்கொள்ளுங்கள். தையிட்டி தொடர்பில் இங்கு கருத்து தெரிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. தையிட்டி கதை தையிட்டியில்தான். சந்தர்ப்பத்திற்கு ஏற்றது போல் அரசியல் செய்து வாழாதீர்கள் என கடுமையாக விமர்சித்திருந்தனர். இது தொடர்பில் கடும் தொனியில் கருத்து வெளியிட்ட அர்ஜுனா, தையிட்டியில் போராட்டம் செய்கின்ற கூட்டம் நீங்கள்தான், இருந்து குளறுங்கள் என்று கூறி பெண்கள் என்று கூட பாராமல் அநாகரிகமான சொற்களால் அவர்களை திட்டினார். இதன்போது குறித்த பெண் உறுப்பினர்கள், சார் நீங்கள் மரியாதையாக பேசுங்கள் என்று கூறி விவாதித்த போது அவர்களை தாக்குகின்ற பாணியில் குரலை உயர்த்தி மிரட்டியவாறு அருகே சென்றதை அவதானிக்க முடிந்தது. இருப்பினும் 5க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் அந்த இடத்தில் நின்றபோதும் அவரை தடுக்காமல் வேடிக்கை பார்த்ததை அவதானிக்க முடிந்தது. இதேவேளை சண்டிலிப்பாய் பிரதேச அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தின் போது நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா வலிகாமம் தென்மேற்கு பிரதேச சபை தவிசாளர் ஜெசீதனை தகாத வார்த்தைகளால் திட்டியுள்ளார். இதன்போது இருவருக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் இடம்பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கனடாவின் சர்பே பகுதியில் வாகனம் ஒன்றிலிருந்து கருகிய நிலையில் 2 சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன. ட்ரெய்லர் தீப்பிடிப்பு சம்பவத்தில் 2 பேர் உயிரிழந்துள்ளனர் என தெரிவிக்கப்படுகின்றது. 102 அவென்யூ 12200 பிளாக் பகுதியில் உள்ள ஒரு வீட்டிற்கு அருகாமையில் நிறுத்தப்பட்டிருந்த பயண
ட்ரெய்லரில் தீப்பிடித்ததாக தகவல் கிடைத்ததைத் தொடர்ந்து சர்ரே போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்துள்ளனர். அப்போது தீயணைப்பு படையினர் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்தனர். அந்த பொழுதுபோக்கு வாகனத்தின் உள்ளே 2 நபர்கள் உயிரிழந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டனர் என சர்ரே போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த தீ விபத்திற்கான காரணம் இன்னும் உறுதியாக தெரியவில்லை. சம்பவம் தொடர்பாக காவல்துறையும் தீயணைப்பு பிரிவும் இணைந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றன. கனடாவில் விற்பனை செய்யப்பட்ட பில்ஸ்பெரி நிறுவனத்தின் சில வகை பீஸா பப்ஸ் தயாரிப்புகள் நுண்ணுயிர் மாசுபாடு சந்தேகத்தால் சந்தையிலிருந்து மீட்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கனடிய உணவு பரிசோதனை முகவர் நிறுவனம் இந்த தகவல்களை அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. பீஸா பாப்ஸ் பெப்பரோனி என் பேகோன், பீஸா பாப்ஸ் சுப்ரீமோ எக்ஸ்ட்ரீம் பெப்பரோனி என் பேகோன் மற்றும் பீஸா பாப்ஸ் பிராண்ட் ரெட்கார்ட் பெப்பரோனி என் பேகோன் போன்ற உற்பத்திகள் சந்தையிலிருந்து மீள பெற்றுக் கொள்ளப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தயாரிப்புகளில் ஈகோலி என்ற தீங்கான பாக்டீரியா மாசுபாடு இருக்கக்கூடும் என எச்சரித்துள்ளது. இந்த உணவுப் பொருட்கள் வெளிப்படையாக கெட்டதாக தோன்றாமலும் வாசனை மாற்றமொன்றியும் இருக்கலாம், ஆனால் அவை உடல்நல பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கனடாவில் இந்த ஆண்டு வெள்ளை கிறிஸ்துமஸ் எதிர்பார்க்கும் கனேடியர்கள் தங்களின் எதிர்பார்ப்புகளை சற்று மாற்றிக்கொள்ள வேண்டிய நிலை உருவாகியுள்ளது. வானிலை முன்னறிவிப்புகளின்படி தெற்கு ஒன்டாரியோ உள்ளிட்ட சில பகுதிகளில் கிறிஸ்துமஸ் நாளில் நிலத்தில் பனி படர வாய்ப்பு குறைவாக உள்ளது. வானிலை முன்னறிவிப்புகளின்படி தெற்கு ஒன்டாரியோ உள்ளிட்ட சில பகுதிகளில் கிறிஸ்துமஸ் நாளில் நிலத்தில் பனி படர வாய்ப்பு குறைவாக உள்ளது. இந்த முறையில் வானிலை கடவுள்கள் உதவப் போவதில்லை. ரொடன்டோவில் வெள்ளை கிறிஸ்துமஸ் கிடைக்க வேண்டுமென்றால் கனவு காண்பதை விட பிரார்த்தனை செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதென கனடிய சுற்றாடல் திணைக்கள ஆய்வாளர் டேவிட் பிலிப்ஸ் கூறினார். கடந்த 11 ஆண்டுகளில் ரொடன்டோ பகுதிகளில் 8 ஆண்டுகள் பச்சை கிறிஸ்துமஸ் ஆகவே இருந்ததாகவும் அவர் நினைவூட்டினார். குருநாகல் கிரியுள்ள போலீஸ் பிரிவுக்குட்பட்ட நாரமல கிரியுள்ள வீதியில் முத்துக்கல பகுதியில் இன்று செவ்வாய்க்கிழமை அதிகாலை இடம்பெற்ற வாகன விபத்தில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். கிரியுள்ளவில் இருந்து நாரமல நோக்கி சென்ற மோட்டார் சைக்கிள் எதிர் திசையில் வந்த டிப்பர் லொரியுடன் நேருக்கு நேர் மோதியதில் இந்த விபத்து நேர்ந்துள்ளது. இந்த விபத்தில் மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் பலத்த காயமடைந்து தம்பதினிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவர் கிரியுள்ள பகுதியைச் சேர்ந்த 22 வயதுடைய இளைஞன் என தெரிய வந்துள்ளது. சடலம் தம்பதினிய வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் கிரியுள்ள போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்வதற்கு www.tamilaram.com எனும் இணையதளத்தை பார்வையிடுங்கள்.